ஜோதிடத்தில் வந்து நிறையா முறைகள் இருக்குதுங்க. சரிங்களா? கிளி ஜோதிடத்துலேருந்து இப்போ அட்வான்ஸ்டாக கேபிஎன்பி என்னென்னமோலாம் வந்துருச்சு. சரிங்களா? ஏஎல்பி முதற்கொண்டு வந்துருச்சு. லக்கணமே மாறுன்ற அளவுக்கு இப்போ முறைகள் வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து அடிப்படை ஜோதிடம் அப்படின்றது வந்து அந்த காலத்தில் இந்த பாரம்பரிய ஜோதிடம்னு சொல்லுவாங்க. அந்த தசாபுத்திகள் அடிப்படையில் இதான் ரொம்ப வருடங்களாக பின்பற்றப்பட்டுட்டு வர ஜோதிட முறை தான் வேத ஜோதிடம். ஸோ அதில் தான் வந்து என்னோடய முறைகள் நான் அது அந்த இதில் தான் பார்க்குறேன். அதனால வந்து ஒருத்தவங்களுக்கு சில விஷயங்கள் ஒத்து வருங்க. இப்போ வேத ஜோதிடம் ஒருத்தவங்களுக்கு ஓரளவுக்கு பலன்கள் வந்து நடக்கிற அளவுக்கு இருக்கும் அதிகமாக. சில பேருக்கு வந்து வேறு வேறு ஜோதிட முறைகள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் ஓரளவுக்கு நடக்கும். அதனால் எல்லா ஜோதிடத்தோட குறிக்கோள் என்ன? எதிர்காலம் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து முன்னேற்றத்துக்கான என்னென்ன அதில் வழிகள் இருக்கும். அதுதான் ஜோதிடத்தோட முக்கியமான குறிக்கோள் என்னென்னா இதுதான். ஆனால் அது ஒரு முறைக்கு நிறைய மாறுபாடுகள் இருக்குங்க. இப்போது வந்து இந்த பிரசன்ன ஜோதிடம்லாம் இருப்பாங்க. அவங்களோட ராசி நட்சத்திரம் எதுவுமே இல்லாமல் பிறந்த தேதி இல்லாமல் நிறைய பிரசன்ன முறையில் பார்ப்பாங்க. கைரேகையை வச்சு பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய ஜோதிட முறைகள் இருக்குதுங்க. அது உங்களுக்கு எது அடாப்ட் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது, உங்களுக்கு எதில் நம்பிக்கை இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. நம்பிக்கை இல்லாட்டி மொத்தமாக விட்டுருங்க. அது ஏன்னா எதுவுமே சில பேருக்கு ஒத்து வராது. ஏன்னா நம்பிக்கையே இல்லாமல் சில பேர் பார்ப்பாங்க. சும்மா செக் பண்ணணும், ஜோதிடம் உண்மையாக பண்ணி செக் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே நம்பிக்கையோட பண்ணால் தான் அதுக்கான பலன்கள் இருக்கும். நம்பிக்கை இல்லாட்டி நீங்கள் இதுன்னு இல்லை, எதையுமே பார்க்காம விட்டுறது நல்லது. நம்பிக்கை இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த முறையில் நம்பிக்கை இருக்குது, எதில் உங்களுக்கு ஓரளவுக்கு பலன்கள் நல்லா நிறையா நடக்கிற மாதிரி இருக்கோ அதை நீங்கள் பின்தொடர்ந்து பார்க்குறது ஒரு நல்ல விஷயங்க.